எல்லாருக்கும் வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு திகில் ஸ்டோரியில் இதுவும் உண்மையாகவே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. அவள் ஒரு மர்மம். நான் எனது 3 நண்பர்களுடன் இரவு படம் பார்த்து முடித்துவிட்டு நடந்து வந்து கொண்டிருந்தோம். படம் நீளம் என்பதால் இரவு 1:30 மணி மேல் ஆகிவிட்டது. அப்பொழுது எனது மொபைலில் வீடியோ கால் ஒன்று வந்தது. இந்நேரம் யார் செய்கிறார்கள் என்று பார்த்தால் ஆச்சரியம். நம்பர் எதுவும் தெரியவில்லை. காலை அட்டன் செய்தேன். பார்த்தால் ஒரு அழகிய பெண் சிரித்த முகமுடன் என்னை பார்த்து கையசைத்தாள். எனக்கோ தூக்கி வாரி போட்டது. யார் என்று தெரியவில்லை. எப்படி என் நம்பருக்கு வந்ததால் அதுவும் வீடியோ காலில். நான் நண்பர்களுடன் சென்றதால் பதட்டம். ஒருவேளை சொந்தக்கார பெண்ணாக இருக்குமோ என்று மொபைலை நண்பர்களுக்கு தெரியாதவாறு மறைத்து வீடியோ காலை கட் செய்ய பார்க்கிறேன். முடியவில்லை. சேர்ந்து சென்றதால் வேகத்தை குறைத்த பின் நடக்க ஆரம்பித்தேன். ஏகப்பட்ட முயற்சி செய்தும் கால் கட்டான பாடில்லை. மொபைலை ஆஃப் செய்ய முயன்றேன். அப்பொழுது நண்பன், என்ன கணேசு நைஸாக ஒதுங்குற என்று என் அருகில் சந்தேகத்தோடு வந்தான். மாட்டிக்கொண்டேன். அடப்பாவி, இதானா ஒதுங்க காரணம்? யாரடா இது என்று நைஸாய் கேட்டான் தினேஷ். கூட்டம் சேர பிடிக்காமல், யார் என்று தெரியலடா, அவள் பேசுகிறது கேட்க மாட்டேங்குது, மொபைலை கட் பண்ண முடியல. அடப்பாவி, ஏன்டா கட் பண்ணுற? அவள் பேசுகிறத கேட்கலாம், உனக்கு கேட்கல. நம்ம பேசுகிறது அவளுக்கு கேட்டுச்சுன்னா என்ன குடு என்று வேகமாய் பிடுங்கி அவன் வழிய ஆரம்பித்தான். கால் தானாய் அணைந்தது. பின் அவன் முயற்சி செய்தும் பயனில்லை. முன் சென்ற 2 நண்பர்களுடன் மீண்டும் இணைந்தோம். அவ்விருவரும் திருமணமானவர்கள். குடும்ப கதையை பேசிக்கொண்டு சென்றார்கள். நாங்களும் பின்னாளில் யூஸ் ஆகும் என்று கதையை காதில் போட்டுக்கொண்டே வந்தோம். அப்பொழுது தூரத்தில் பெரிய கார் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்தது. அருகில் தனியாய் ஒரு பெண் கையில் மொபைலுடன் பதட்டமாய் நின்று கொண்டிருந்தாள். நாங்கள் போய் விசாரித்ததில் அவள் வண்டி கோளாறு காரணமாய் இப்படி தனியாக நிற்பதாய் கூறினாள். என் நண்பர்கள் இருவர், சூர்யா மற்றும் ஜெகா, வண்டியை புரட்டி போட்டாவது சரி பண்ணக்கூடியவர்கள். நினைத்த மாதிரியே சரி செய்து கொடுத்தார்கள். அப்பெண் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறினாள். மேலும் தனது வீட்டுக்கு வந்து என் பெற்றோர்களை பார்த்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று கெஞ்சினாள். இதுவரை எதுவுமே செய்யாமல் நின்று நமது தினேஷ், வாங்க எல்லோரும் ஏறுங்க வண்டியில், பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ நேரம் கெஞ்சுவா, அவன் ஒரு முடிவாய்த்தான் வண்டியிலே ஏறுகிறான் என்று தெரிந்ததும் குரங்கு கையில் பூமாலை போல ஆகிவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் நாங்களும் ஏறினோம். பயணம் தொடர்ந்தது. வண்டி ஏன் கோளாறு ஆனது என்று புறப்பட்ட சிறு நேரத்திலேயே புரிந்தது. புயல் வேகத்தில் சென்றது வண்டி. உள்ளிருந்த நாங்கள் தங்கள் குலதெய்வத்தை வேண்டினோம். வீட்டில் மின்னலாய் வந்திறங்கியது. வீட்டுக்கு வருமாறு பணிவன்புடன் அழைத்துச் சென்றாள். உள்ளே சென்று பார்த்தால் இவளை தவிர வேறு யாரும் இல்லை. ஜெகா, வீட்டில் பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பெண், அவர்கள் நான் வர நேரமானதால் தேடும் பணியில் இருப்பார்கள். கவலை வேண்டாம், அவர்களுக்கு தகவல் கூறிவிட்டேன், வந்து கொண்டிருப்பார்கள். தினேஷ், அதான் வீட்டுக்கு வந்துவிட்டோமே, வந்த வேலையை கவனிப்போம். மற்ற எங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. தினேஷ், இல்லை, காப்பி குடித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் அமருங்கள், இதோ வருகிறேன் என்று உள்ளே சென்றாள். நான் கணேஷ் வேகமாய் மற்ற நண்பர்களை ஒன்றிணைத்து அப்பெண்ணை பற்றி பதற்றமாய் கூறினேன். அவள் பெண் இல்லை, பேய். நண்பர்கள் அனைவரும் சிரிக்கிறார்கள். அவளின் நடவடிக்கை எதுவும் சரியில்லை. ஏண்டா எங்களுக்கு எதுவும் தெரியல, உனக்கு மட்டும் எப்படி தெரியுது? நான் காரில் அவளின் அருகில் அமர்ந்ததால் தான் சொல்லுகிறேன். சந்தேகமாய் உள்ளது, வாருங்கள் ஓடிவிடுவோம். அப்பொழுது மேலும் இருந்த அறையின் வழியே எங்களை கொரூரமாய் பார்த்தவாறே நின்றாள். நான் கணேஷின் காரின் முன் சீட்டில் அமர்ந்து கொண்டேன். அவள் வண்டியை புயல் போல ஓட்டி கொண்டிருந்தாள். எனக்கு மரண பீதி தேவையில்லாமல் முன்னாடி அமர்ந்து விட்டோம் என்ற கவலை வேறு. அவளிடம் காரை மெதுவாய் ஓட்டச் சொல்லியும் பயனில்லை. ஏனெனில் அவள் எங்களை சட்டை செய்யவே இல்லை. ஏதோ ஒரு இயந்திரம் போன்று வண்டியை ஓட்டி கொண்டிருந்தாள். வண்டியில் ஏறும் வரை நன்றே பேசினாள். ஆனால் இப்பொழுது ஏதோ ஊமை செவிடு போல் இருக்கிறாளே என்று யோசித்து கொண்டே இருக்கும்பொழுது வித்தியாசமான ஒரு இசையை கேட்டேன். அது வண்டியின் மியூசிக் பிளேயரில் இருந்து வந்தது. அவள்தான் போட்டிருப்பாள். அந்த இசை இதுவரை நான் கேட்டதே இல்லை. இது என்ன இசை என கேட்கலாம் என்று பின்னாடி திரும்பினால் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது தூங்கினார்கள்? இதுவரை பேசிக்கொண்டு வந்தவர்கள் இந்த இசையை கேட்டதும் தூங்கினார்களா? அவர்களை எழுப்ப முயற்சித்தேன். அப்பொழுது ஒரு வினோதமான குரல் இல்லை, உடைந்த பழைய டேப்ரிக்காரர் போன்று கரகரவென மெலிதாய் கேட்டது. எனக்கு பயத்தில் தொண்டையை அடைத்தது. திரும்ப நேராய் அமர்ந்தேன். அச்சத்தம் அவளிடமிருந்துதான் வந்திருக்க வேண்டுமோ? திரும்பி அவளை பார்த்தேன். அவளின் கண்கள் மூடியிருந்தது.
வண்டியை எப்படி ஓட்டுகிறாள்? அதுவும் கண்களை மூடிக்கொண்டு. அவளை எழுப்ப கைகளை அவளிடம் நோக்கி உயர்த்தினேன். மீண்டும் அந்த சத்தம் அவளின் தொண்டை பகுதியிலிருந்து வந்தது. வாய் திறக்கவில்லை. ஏதோ தூக்கு மாட்டி இறந்தது போல தொண்டை ஓடையும் சத்தம். எனக்கு பயத்தில் வியர்க்க ஆரம்பித்தது. அவளை இனி திரும்பி பார்க்கக்கூடாது என இடது பக்க ஜன்னலை பார்த்தவாறே இருந்தேன். நான் கண்ட காட்சிகள் வியப்பாகவும் உயிரை கொள்ளும் பயத்தை உணர்ந்தேன். காரணம், அந்த ஒரு நொடி ஜன்னலை பார்த்தவாறே அமர்ந்த நான் சில நேரங்களில் அவளை பார்ப்பதுண்டு. காரணம், அவள் கண் விழித்தாலோ என உறுதி செய்வேன். அப்பொழுது எதேச்சையாய் முன்னிருந்த கண்ணாடியில் அவளை பார்த்தேன். அவளின் உருவத்தில் 1000 ஆண்டு வாழ்ந்த கிழவி போல இருந்தாள். தலையில் வெள்ளை முடி, உடம்பில் சதை எலும்பு மட்டும் இருக்கும். திடீரென மீண்டும் அவளின் உருவம் வந்தது. நான் கண்களை இறுக மூடிக்கொண்டே வந்தேன், பயணம் முடியும் வரை. இவ்வாறு நண்பர்களுக்கு விவரித்தான். ஆனால் இப்பொழுதும் நம்பிக்கை வரவில்லை அவர்களுக்கு. மேலிருந்து அவளின் குரல் கேட்டது. சிறிது டிஃபன் செய்கிறேன், சாப்பிட்டு காப்பி தருகிறேன் என்றாள். எனக்கோ எதுவும் கலந்து கொடுப்பாள். யாரும் சாப்பிட வேண்டாம் என கூறினேன். தினேஷ் மட்டும் சிரித்து கொண்டே இருந்தான். அவள் எங்களுக்கு தண்ணீர் எடுத்து வந்து கொண்டிருந்தாள். என் நண்பர்களிடம் அவளிடம் நான் கூறிய எதையும் சொல்ல வேண்டாம் என உறுதி வாங்கி கொண்டே, காரணம் அவளுக்கு தெரியாதவரைத்தான் நமக்கு நல்லது என கருதினேன். அவளிடம் மாடிக்கு நாங்கள் செல்லலாமா? அவள் ஏன் இப்பொழுது? இல்லை, சும்மா காற்று வாங்க. அவள் படிக்கட்டு பின்புறம் இருக்க எனக்கு வழிகாட்டினாள். நாங்கள் 4 மாடிக்கு வந்தோம். தினேஷ், இப்போ ஏண்டா இந்த குளிரில் மாடிக்கு கூட்டிகிட்டு வந்த? நான், கணேஷ், இது எந்த இடம் தெரிஞ்சுக்கலாம் தான். தினேஷ், இதுக்கு அவளை கேட்டால் சொல்ல போகிறா. நீயும் நம்பலைன்னா இங்கேயே சாவு. நாங்கள் தப்பிச்சு போகிறோம். மாடியின் முன்பகுதிக்கு வந்து சுற்றும் பார்த்தான். ஒரே அமைதி. எல்லாம் மாடி வீடுகள். எந்த வீட்டிலும் வெளிச்சமில்லை. கீழே பார்த்தேன், ஒரு நாய் ஓடிக்கொண்டிருந்தது. இடது பக்கம் தெருமுனையில் 2 பேர், வயதானவர்கள், கைகளை பிடித்து கொண்டு நடந்து